3 காரியத்தை பார்த்தீங்க. இதில் என்னது மேகத்தில் 4 காரியத்தை பார்த்தீங்க. பூமியில் 12 காரியங்களை கர்த்தர் உருவாக்குறார். 12 காரியங்கள் பூமியில் அப்படி ஆண்டுடைய பிரசன்னம் என்ன பார்த்தோம்னா 12 காரியங்களை கர்த்தர் பூமியை குறித்து சொல்கிறார். இன்னும் நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் அந்த 12 காரியம் மிக இம்பார்ட்டன்ட். பூமி எதற்காக, பூமியில் எதற்காக, தேவன் எப்படி கிரகிக்கக்கூடாத காரியங்கள் இது. ஒருத்தர் உயிரை உருவாக்க முடியாது, டெத்தை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்படி 12 காரியங்களை யாராலையும் சொல்ல முடியாது. நரிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது. ஒரு 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 என்னது, நீங்கள் குழந்தைக்கு ஃபேரக்ஸ் வாங்கி கொடுத்துறீங்க, ஒரு செடிக்கு எப்படி சாப்பாடு ஊட்டுவீங்க? தேவன் என்ன பண்ண, நரிஷ்மெண்ட் எல்லாம் சொல்லிட்டேன் உங்களுக்கு. வேறு என்னென்ன விட்டுட்டேன்? சரி, முடிச்சாச்சு. சரி, இப்போ நம்ம பாருங்கள். இப்போது இந்த சப்ஜெக்ட் நிறைய போகுது. சரி, கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன்னா சரி பாருங்கள். இப்போது இவ்வளோ ஆண்டவர் பூமியை படைச்சாரு. அந்த பூமியை படைச்ச ஆண்டவர் கொஞ்சம் அதிகமாக திங்க் பண்ணுறான் சாலமோன். இவ்வளோ பெரிய படைச்சவர், பெரிய தேவன். அந்த தேவன் அந்த தேவன் படைச்சிட்டாரு. அப்போ அவன் நாட்கள் இயேசு பிறந்துக்கு முன்பாக 1500-2000 வருஷங்கள் சாலமோன் டேவிட் வாழ்ந்த வருஷங்கள். அப்போ எலக்ட்ரிசிட்டி கூட கண்டுபிடிக்கல. எலக்ட்ரிசிட்டியை 1700 தான் கண்டுபிடிக்கிறான். எலக்ட்ரிசிட்டியை 1700. இப்போ நம்ம 2000. அப்போ எத்தனை வருஷம் முன்னாடி? 300-400 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு. அப்போ என்ன ஆச்சு? முன்னோடு ஒரு 2000 வருஷம், அதுக்கப்புறம் 1700, 3700 வருஷம் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் மனுஷன் வாழ்ந்துருக்காங்க. நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள். எலக்ட்ரிசிட்டி என்னைக்கு கண்டுபிடிச்சின்னு போகிறோம்? 1600, 1700 எலக்ட்ரிசிட்டி. எப்போ? எடிசன், தாமஸ் ஆல்வா, எங்கள் அப்பா தாத்தா. ஆமாம், எங்கள் அப்பா தாத்தாவோட பேர் தாமஸ். நடுவில் அவங்களுடைய புள்ள பேர் ஆல்வா, நான் எடிசன். ஹல்லேலூயா. தேவன் என்ன நடக்கிறார்னா, பரிசுத்த ஆவியானவர் இவன் கேட்குறா, இவ்வளோ பெரிய தேவன் இருக்கிறார்ப்பா, எல்லாம் நடக்குது. அந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னா அவன் கேட்குறான். நீதிமொழிகள் 30:4 சொல்கிறான், வானத்துக்கு இறங்கினவர் யார்? வானத்துக்கு வாசிமா, யாரோ ஒருத்தங்க வாசிங்க. வானத்துக்கு 30:4 வாசிங்க. 30:4 வாசிங்க. வானத்துக்கு ஏறி இருக்கிறவர் யார்? அப்போ ஆண்டவர் தேவன் வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார் அப்படின்னு கேட்குறான் ஒரு கொஸ்டின். வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? காற்றை தமது கைப்பிடியில் அடக்கினவர் யார்? யார் கேட்குறா இதை? சாலமோன் கேட்குறான். வானத்துக்கு ஏறி இறங்க. அவனுக்கு தெரியுது ஆண்டவர் இந்த பூமியை உருவாக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஏறி இறங்கி அநேக முறை பார்த்து அந்த அசைவாடி கொண்டிருக்க, ஆழத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கா. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு அவன் சொல்கிறான், ஏறி இறங்கவன் யார் உனக்கு தெரியுமா? முதல் கொஸ்டின் நமக்கு தெரிஞ்சதுதான். காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார்? அவருடைய கண்ட்ரோல் இருக்கு. காற்றே சத்தம் போடாதுன்ற பார், பி காம், பி குவைட் என்றார் பார். அந்த காற்று இறையுது, கடல் இறையாதே அப்படி சொல்றார் பார். காற்று நீ இறையாது, டப்பு குவைட் ஆயிடுச்சு பார்த்தியா? அப்போ வார்த்தைக்கு என்ன பண்ணுது? கீழ்ப்படியுது. இதுதான் கிரகிக்க கூடாதபடி அற்புதம். இப்போ உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வாரா மாட்டாரா? நிச்சயம் செய்வார். உங்க விசுவாசத்தை நான் அடுத்த நிலைக்கு கொண்டு போக விரும்புகிறேன். ஹல்லேலூயா. முடியாதது ஒன்றுமே இல்லை என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. நிச்சயமாய் கர்த்தர் என்னுடைய குடும்பத்தில் ஒரு அசைவை உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. நான் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மேலாக அற்புதங்களை செய்கிற ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் இந்த வியாதி எம்மாத்திரம், இந்த கடன் பிரச்சனை எம்மாத்திரம், என் குடும்ப பிரச்சனை எம்மாத்திரம், கர்த்தரால் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? காற்றை தம் கைப்பிடியில் அடக்கினவர்
தன் தண்ணீர்களை வஸ்திரத்தில் கட்டினவர் யார்? தண்ணீர் அப்புறம் வஸ்திரத்தில் கட்டப்பட்டா அந்த மேகத்தெல்லாம் அவர் கண்ட்ரோல்ல தானே வச்சிருக்கிறார். அவ்வளோ தண்ணீர் மேகம் எவ்வளோ உலகம் முழுவதும் மழை பெய்யுது, எங்கே பார்த்தாலும் வெள்ளம் வருது. அவ்வளோ தண்ணீரை மஸ்திரத்தில் மேலே மஸ்திரம் போல மேகத்தில் தண்ணி பிடிக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க, மீன் பிடிக்கிறது அந்த புடையை வச்சு தான் அந்த மீன் பிடிப்பாங்க, தண்ணியை எடுத்து ஊற்றுவாங்க. அப்போ சொல்கிறாரு, அவன் பார்க்குறான் அவன் தரிசனத்தில் வஸ்திரம் போல் அந்த தண்ணீரை பிடிச்சி அவரை வச்சிருக்கிறார். வஸ்திரத்தில் கொஞ்ச நேரம் தண்ணி கீழே விழுந்துடும், ஆனால் அந்த தண்ணீரை விழாத அளவுக்கு கர்த்தர் மேகத்தில் அப்படியே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே என்ன சொல்கிறான், வஸ்திரத்தில் கட்டின வஸ்திரத்தில் தண்ணீரை கட்ட முடியுமா? கட்ட முடியாதுப்பா. ஆனால் வஸ்திரத்தில் கட்டி வச்சிருக்க ஒரு தேவன் ஒருத்தர் இருக்கிறாருப்பா. ஹல்லேலூயா. வஸ்திரத்தில் கட்டினவர் யாரா? பூமியின் எல்லை எங்கும் ஸ்தாபித்தவர். பூமியின் எல்லை எங்கும் இவ்வளோ பெருசு பூமி இருக்கணும், இவ்வளோ பெருசு சந்திரன் இருக்கணும், இவ்வளோ பெருசு இது இருக்கணும் சொல்லி அந்த எல்லைகளை ஸ்தாபித்தவர் யார்? ஹல்லேலூயா. இஸ்ரேல் எவ்வளோ பெருசு இருக்கணும், இந்தியா எவ்வளோ பெருசு இருக்கணும், அமெரிக்கா எவ்வளோ பெருசு இருக்கணும், ஆஸ்திரேலியா எவ்வளோ பெருசு இருக்கணும், ரஷ்யா எவ்வளோ பெருசு, எல்லைகளை ஸ்தாபிச்சவர் யார் அப்படின்னு கேட்குறான். அவருடைய நாமம் பேர் என்னப்பா? அவர் பேரு, அது பேரை சொல்லு. அவருடைய நாமம் என்ன? அவர் குமாரனுடைய நாமம் என்ன? பிதாவையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், குமாரனையும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. எவ்வளோ பெரிய பார்க்க. அப்போ எல்லாமே தரிசனத்தில் சாலமோனுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துறார். பிதாவாகிய தேவன் ஒருத்தர் இருக்கிறார், குமார் இயேசு பிறக்கவே இல்லை. அப்போ 1500 2000 வருஷத்துக்கு பிறகு இயேசு பிறக்கிறார். அப்போ சொன்னால் அவர் குமாரனுடைய நாமம் என்ன? அதே அறிவாயோ? ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்ட போலவே இந்த அருமையான நீதிமொழிகளில் அவன் கேட்கிறான். சரி பாங்க. அப்போது எபிரேயர் புஸ்தகத்தில் 1:10 பவுல் எழுதுறான். எப்படி எழுதுறான்? கர்த்தாவே நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்களுடைய கரத்தின் கிரியலாயிருக்கிறது. வானமுடைய கரத்தின் கிரியலாயிருக்குது. எபிரேயர் 1:2 வாசிங்க. கர்த்தாவே நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகள். ஹல்லேலூயா. வானமுடைய கரத்தின் கிரியை. எபிரேயர் 1:2 வாசிங்க. எபிரேயர் 1:2. இந்த கடைசி நாட்களின் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினாரு, வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியா இருக்குது, குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மூலமாய் திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். சுதந்திரவாளியாய் நியமித்தார். சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாய் இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். இயேசுதான் எல்லாம் செஞ்சா. அவன் கேள்விக்கு எல்லாவற்றுக்கும் தேவன் அங்கே பதிலை கொடுக்கிறது இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ என்ன எப்படி உண்டாக்கினார்னு தான் ஆதியாகவும் 1:1 நீங்கள் போட்டிங்கன்னா நமக்கு தெரிஞ்ச வசனங்கள். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், பூமியானது ஒழுங்கின்மையும் பெருமையாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருந்தது, தேவன் ஆவியான ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன் அநேக பெரிய திட்டங்களை ஆண்டவர் தேவன் நமக்கு என்று செய்திருக்கார். இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சவர் உங்களுடைய பிரச்சனையை தீர்க்காமல் இருப்பாரா? உங்களுடைய பிரச்சனைக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்காமல் இருப்பாரா? ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். கிரகிக்க கூடாத காரியங்களை செய்கிற ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசி ஜோஷுவா 10:10 பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன். உங்க எதிராக யார் வந்தாலும் கர்த்தர் சொல்றாரு கூட பார்த்து, நீ கவலைப்படாத, பயப்படாத. பக்கத்தில் பார்த்து பயப்படாத. கர்த்தர் உன் சத்துருக்களை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தார், ஒருவரும் உங்களுக்கு முன்பாக நிற்பதில்லை. கரங்களை தட்டி கத்துக்க நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. 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 12ஆம் வசனம் வாசிங்க, முடிச்சிடலாம். 12ஆம் வசனம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் சத்துருக்களை நான்
உனக்கு ஒப்பு கொடுப்பேன், உனக்கு முன்பாக எவரும் நீ பயப்படாத, உனக்கு முன்பாக எவரும் நிற்பதில்லை சொல்றாரு. அப்போ சொன்ன மாதிரியே என்ன பண்ணாரு, அவன் எதிரிகளை என்ன பண்றாரு, யோசுவாவுக்கு ஒப்பு கொடுத்து இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்த நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே தரித்து நில்லுங்கள் என்றார். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது. ஓடிக்கிட்டு இருக்க அந்த ஆர்பிட்ல போயிட்டு இருக்கிற சூரியன் சந்திரனும் ஒரு மனுஷனுடைய பேச்சை கேட்டு கர்த்தர் நிறுத்தி விடுகிறார். ஹல்லேலூயா. கிரகிக்க கூடாதபடி பெரிய காரியங்களை செய்கிறது. அப்படியே காரியங்களை சொல்லுங்க. கிரகிக்க கூடாதபடி ஒரு மனுஷனுடைய பேச்சை கேட்டு ஆண்டவர் ஆர்பிட்டில் இருக்கிற அந்த சூரியன் சந்திரனியை நிறுத்தினானா உண்மையானா கர்த்தர் நிச்சயமாக என் பிரச்சனையை கர்த்தர் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கிரகிக்க கூடாதபடி பெரிய காரியங்களை என் வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஒரு பெரிய அற்புதத்தை தாவன் ஒரு பெரிய திட்டத்தை நிறைவேற்ற போகிறார். தேவாதி தேவனுடைய வல்லமையான அபிஷேகம் இறங்கி வருகிறது. அப்படியே நம்ம எழுந்து நிற்போமா? அவனுடைய சமூகத்தில் ஆவியானவர் இந்த பூமியை குறித்து 12 காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேசினார்.